வணக்கம் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு கதைக்களம். இந்த எபிசோட் வந்து ஒரு மினி எபிசோடாக இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு ஷூட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் அதுக்கான ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த எபிசோட் நம்ம பார்க்க போகிறது 2 பேசிக் ப்ரீ ரெக்விசைட்ஸ் ஃபார் ரைட்டிங், ஃபார் அ ரைட்டர்ஸ் லைஃப். அதாவது எப்படி நம்ம ஒரு ரைட்டராக நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் நிறைய ரைட்டர்ஸ்கிட்டையும் டைரக்டர்ஸ்கிட்டையும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். அவங்க ஐதர் அவங்களோட இன்டர்வியூஸ்லேயோ இல்லை அவங்க படங்கள்லேயோ நீங்கள் வந்து இந்த 2 விஷயங்களோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து தெரியும் அவங்க ஒர்க்கில். ஸோ இந்த 2 ப்ரீ ரெக்விசைட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ரீடிங், அதாவது படிக்கிற பழக்கம். இன்னொன்று லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வாழ்க்கையை வாழறது, அதாவது வாழ்க்கை அனுபவம். ஸோ இது 2மே இருந்தால் தான் உங்கள் ரைட்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு டெப்த்து கொடுக்க முடியும் அண்ட் லேயர்டாக இருக்கும் உங்கள் அப்போ தான் உங்களோட ரைட்டிங். ஸோ இந்த 2த்துக்கும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதேமாதிரி சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. முக்கியமாக என்ன சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீடிங் அண்ட் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் உங்களோட அறிவு, உங்கள் நாலேஜ், உங்கள் இன்டெலிஜென்ஸ், இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஸோ படிக்கிறதுக்கும் வாழ்க்கை அனுபவத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை அனுபவம் மூலமாக உங்கள் ரைட்டிங்க்கு நீங்கள் நிறைய ரியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவிச்சாதான் அதோட ஒரு முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு சைட்லேருந்து நீங்கள் ஒரு ஃபிக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபிக்ஷன் எழுதுறீங்கன்னா, உங்கள் வாழ்க்கை அனுபவம் வந்து இதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாழ்க்கை அனுபவம் இல்லாமல் நீங்கள் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு க்ரெடிபிளான ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் உங்கள் ரைட்டிங் மூலிமா நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ ரீடிங் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க மைண்டுக்குள்ளே போய் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மூலமா நீங்கள் ஃபஸ்ட் ஹேண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் ஒன்று கொடுக்கும் ரீடிங். அண்ட் அதேமாதிரி ரீடிங்கில் மட்டும்தான் வந்து நம்ம ஃபேண்டசிக்கலாக நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். அதாவது இமேஜினேட்டிவ் விஷயங்கள், மேஜிக்கல் வேர்ல்ட்ஸ் எல்லாம் நீங்கள் புக்ஸ் மூலமா நீங்கள் நிறையா பார்க்கலாம். வேறஸ் நீங்கள் வாழ்க்கை அனுபவம் மூலமா நீங்கள் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் பார்க்க முடியும். ஸோ புக்ஸுக்கு அந்த ஒரு பவர் ஒன்று இருக்குது. அதாவது கற்பனை உலகத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு புக்ஸ் மூலமா நிறைய உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு முக்கியமான வித்தியாசம் வாழ்க்கை அனுபவத்துக்கும் படிக்கிறதுக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கை அனுபவம் மூலமா, தட் இஸ் உங்களோட வாழ்க்கை அனுபவம் மூலமாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் மட்டும்தான் நீங்கள் வந்து உலகத்தை பார்க்க முடியும். ஸோ நீங்கள் எழுதுறதும் உங்களோட பெர்ஸ்பெக்டிவில் இருக்கிற நீங்கள் ரைட்டிங் தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் படிக்கும்போது, புத்தகங்கள் படிக்கும்போது மற்றவங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க இல்லையா, அவங்களோட மைண்ட்ஸ் மூலமா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மூலமா நீங்கள் அந்த உலகத்தை வேறு ஒரு கோணத்தில் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 10 புக்கு படிக்கிறீங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் வந்து நீங்கள் உலகத்தை பார்ப்பீங்க. ஸோ இந்த 2 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம புக்ஸை மட்டும் படித்தே வந்து நம்ம இந்த உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது. அதேமாதிரி வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்து நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ இது 2மே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. எனக்கு வந்து ஐ லைக் ரீடிங் நாவல்ஸ், ஷார்ட் ஸ்டோரிஸ், அதேமாதிரி காமிக் புக்ஸ், கிராஃபிக் நாவல்ஸ், இது எல்லாமே நான் படிப்பேன். அண்ட் இப்போ கரண்ட்டாக நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து ஜாப்பனீஸ் ஆத்தர் ஹருகி முராகமியோட ஆஃப்டர் த குவேக் அப்படின்ற ஒரு புக்கு படிச்சுட்ருக்கேன். அண்ட் முராகமியோட ஒர்க் வந்து பயங்கர இமேஜினேட்டிவ் ஃபிக்ஷன். அதாவது இட் ஹேஸ் லாட் ஆஃப் மேஜிக்கல் ரியலிசம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது இந்த அன்றாட வாழ்க்கையை அப்பாற்பட்டு நிறைய விஷயங்களில் வந்து அவர் கொண்டு வருவார், இமேஜினேட்டிவாக கொண்டு வருவார். அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த மாதிரி புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது, அதாவது ஃபேண்டசிக்கல் ஃபிக்ஷன் அதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸும் வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அண்ட் இதை வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கை அனுபவத்தை கூட நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ரைட்டிங்கில் யூ கேன் ரியலி கிவ் அன் என்ரிச்சிங் ஒர்க் டு யுவர் வியூவர்ஸ் ஆர் யுவர் ஆடியன்ஸ். அண்ட் இது 2மே பண்ண உங்களுக்கு இந்த ரைட்டர்ஸ் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை கதையில் ஸ்டக் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை எதுவுமே ஐடியாஸே வரல அப்படின்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். உங்களோட சான்சஸ் ஆஃப் பிகமிங் அ பெட்டர் ரைட்டர் இன்க்ரீசஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ, வாழ்க்கை அனுபவமும் அவ்வளோக்கு எவ்வளோ முக்கியம் ரைட்டிங்க்கு. ஸோ இது 2மே நீங்கள் பண்ணுறீங்களா, உங்களோட அன்றாட வாழ்க்கையில் இது 2மே நீங்கள் பண்ணுறீங்களா, நீங்கள் 2மே இதை வந்து என்ரிச் பண்ணிக்கிறீங்களா உங்களை அப்படின்றத பார்த்துக்கோங்க. This is apart from your daily writing habit that I think you must have started developing. ஸோ மக்களே, இந்த எபிசோட நான் இதோட ரேப் அப் பண்ணிக்கிறேன்.
அண்ட் கம்மிங் எபிசோட்ஸில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்க்ரீன் ப்ளே ப்ராசஸ், அதாவது ஸ்கிரிப்டிங் ப்ராசஸ் என்ன, எப்படி வந்து அந்த ஐடியா ஆரிஜினேட் ஆச்சு, அந்த ஐடியாலேருந்து எப்படி அந்த ஸ்டோரியை டெவலப் பண்ணி எப்படி அந்த கேரக்டர்ஸை டெவலப் பண்ணுது, அந்த விஷயங்கள்லாம் கம்மிங் எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அண்ட் தட் இஸ் ஆஃப்டர் வி ஃபினிஷ் த ஃபிலிம். ஸோ டூ ஸ்டே டியூன் டு ஆக்சசிபிள் ஹொரைசன் ஃபிலிம்ஸ். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃபியூச்சர் எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் எபிசோட் அண்ட் ஐ see you in the next one. Till then, thank you, வணக்கம் and take care.